இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் லைஃப் இஸ் so precious and it's so costly. நம்முடைய வாழ்க்கை, ஜீவன், நம்முடைய ஆத்துமா மிகவும் விலையேற பெற்றது. அது எந்த அளவுக்கு விலையேற பெற்றது அப்படின்னா, இந்த முழு உலகத்தையும் படைத்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மை மீட்டுக்கொள்ளும் அளவுக்கு நாம் வெளியேற பெற்றவர்கள். நம்முடைய ஜீவன் விசேஷமானது, விலை மதிப்பு மிக்கது. பேதுரு எழுதின நிருபத்தில் அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்கப்படாமல் அழிவில்லாத, குற்றமில்லாத, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று சொல்கிறார். படிப்பு, பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், பேர், புகழ், செல்வம் இவையெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கலாம். ஆனால் இவைகளை கொண்டு நாம் பரலோகம் செல்ல முடியாது. முழு உலகத்தின் மேலும் ஆளுகை செய்யும் அரசனானாலும் அரசியானாலும் பரலோகம் செல்ல முடியாது. நம்முடைய ஆத்மா மீட்கப்படுவதற்கு சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது. பரலோகம் செல்ல முடியவில்லை என்றால் நம்முடைய ஆத்மா நஷ்டமடைந்து விடுகிறது. அதாவது அதற்கான இலக்கை, நித்திய வாழ்க்கையை அது தவற விட்டு நித்திய அழிவை நோக்கி சென்றுவிடும். இந்த உலகத்தை வேண்டுமானால் நாம் வசப்படுத்தி கொள்ளலாம். அதனால் பிரயோஜனம் என்ன? எல்லா மனிதர்களுக்கும் வரும் முடிவு நமக்கு வரும்போது நாம் எங்கே போவோம்? அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பரலோகம் தேவனுக்குரியது. நாம் அவருடைய பிள்ளைகளாகும் போது அதற்குள் பிரவேசிக்கத்தக்கதான அந்த சுதந்திரத்தை, அந்த லீகல் ஹேர் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவன் நஷ்டப்பட்டு போகாதபடி நமக்காக சிந்தப்பட்ட, நம்மை மீட்கும்படிக்கு சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினாலே நம்முடைய பாவமர நாம் கழுவப்படும் போது அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதான அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தின் மூலமாக அதை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதான அந்த கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு அருளி செய்திருக்கிற தயவிற்காக நன்றி. இந்த உலகத்தின் அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளினாலும் நாங்கள் மீட்கப்படாதபடி விலையேற பெற்ற இரத்தமாகிய உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை மீட்டு இருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் இழந்து போகாதபடி பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.